ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நல்ல நாமத்தினாலே உங்களை யாவரையும் இந்த காலை வழிபாட்டிலே நல்வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய கிருபையாலே இந்த வருடத்தின் பாதி மாதங்களை நாம் நிறைவு செய்ய, பாதி வருடங்களை நாம் நிறைவு செய்ய ஆண்டவர் செய்த கிருபைகளுக்காக இதயத்தின் ஆழத்திலிருந்து நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லவும், கர்த்தர் பெரியவரும் ஸ்தோத்திரிக்கப்படுவதுமாய் இருக்கிறார். இந்த நாளும் கூட அவருடைய வார்த்தைகளை கேட்கும்படியே நம் யாரும் தலைகளை தாழ்த்தி ஆண்டவர் நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். உன்னுடைய வேதம் கால்களுக்கு தீபம், என்னை வழி நடத்தும் வாழவுக்கும். உன்னுடைய வேதம் கால்களுக்கு தீபம், என்னை வழி நடத்தும் வாழவைக்கும். உமது வேதத்தில் உள்ள ரகசியம் பார்க்கவே எங்கள் கண்களை திறந்திடும், எங்கள் கண்களை திறந்திடும். உமது வேதத்தில் உள்ள ரகசியம் பார்க்கவே என் கண்களை திறந்திடும், என் கண்களை திறந்திடும். ஆதியிலே உள்ள வார்த்தை நீரே, நீரே வார்த்தையான தேவன், தேவன் நீரே, நீரே. ஆதியிலே உள்ள வார்த்தை நீரே, நீரே, நீரே வார்த்தையான தேவன், தேவன் நீரே, நீரே. எங்கள் அதிகமாய் நேசிக்கிற அன்பு பிரமுகத்தின் தகப்பனே, இப்பொழுது வார்த்தையை கேட்க போகிறோம். அந்தவரை தொடர்ந்து எங்களோடு பேசுங்கப்பா. இந்த வார்த்தை இந்த நாளுக்குரிய மன்னாவை எங்களோடு ஆண்டவரே நீ பகிர்ந்து கொள்ளக்கூடிய நான் ஜெபிக்கிறோம். தேவாவியானவை தொடர்ந்து நடத்துங்க. இயேசு நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். கடந்த 2 வாரங்களாக நாம் ஒரு தலைப்புகளாய் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். என்ன தலைப்பு? பரலோக ராஜ்யத்தை பிரவேசிப்பவன் யார் என்று சொல்லி ஒரு தலைப்பு கீழாக கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பரலோக ராஜ்யத்துக்குள் யார் பிரவேசிப்பார் என்கின்ற ஒரு தலைப்பு கீழாய் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டோம். அதிலே முதலாம் ஞாயிற்றுக்கிழமையில 4 வித நிலங்கள் குறித்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டோம். அதை தொடர்ந்து கோதுமைக்குள் கலைகள் என்கின்ற ஒரு தலைப்பு கீழாக கர்த்தருடைய வார்த்தை கடந்த 9ஆம் தேதி நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டோம். அதை தொடர்ச்சியாக இந்த நாளிலே பரலோக ராஜ்யத்துக்குள் யார் பிரவேசிப்பார் என்று சொல்லி 3ஆவதாக அதிலே கடுகு விதையை குறித்து ஆண்டவர் இந்த நாளிலே நம்மோடு தெளிவாக இன்னைக்கு கர்த்தர் பேச போகிறார். பரலோக ராஜ்யத்துக்குள்ளே யார் பிரவேசிப்பார் என்றால் கடுகு விதை போன்று இருக்கிறவர்கள் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பார்கள். நாம் வாசிக்கிறதான மத்தேயு 13ஆம் அதிகாரம் 31 32 சொல்லுகிறது. வேறொரு ஊமையை அவருக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தால் அது சகல விதைகளிலும் சிறிதாயிருந்தும் அது வளரும் போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாகும் என்றார். இந்த ஊமையை நாம் விலகிக் கொள்ள வேண்டுமானால் இந்த வசனத்தில் உள்ள 5 வார்த்தைகளை நாம் விளக்கம் காண வேண்டும். வசனத்தை படிக்கும் போது இதுல 5 வார்த்தை இருக்கு. என்ன வார்த்தை இருக்குன்னா, முதல் வார்த்தை நோட் பண்ணிக்கிங்க, கடுகு விதை. 2வது தன் நிலம். 3வது அது வளரும் போது. 4வது வார்த்தை சகல பூண்டுகளிலும் பெரிதாகி. 5வது வார்த்தை ஆகாயத்து பறவைகள் வந்தடையத்தக்க மரமாகும். இந்த 5 குறிப்புகளும் ஆவிக்குரிய அர்த்தத்தை கற்றுக்கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. அப்போ முதல் வார்த்தை என்ன வார்த்தை? கடுகு விதை. வேதம் சொல்லுகிறது கடுகு விதையானது சகல பூண்டுகளிலும் சிறியது என்று நம் ஆண்டவர் கூறுகின்றார். அதுபோலதான் தேவனுடைய சுவிசேஷத்தை கேட்டு ரட்சிக்கப்படுகிற கூட்டங்கள் சபையாய் கூடி வருகிற கூட்டம் சிறியதுதான். அதனால்தான் சபையை குறித்து நம் ஆண்டவர்
பெந்தகோஸ்து நாளில் புதிய ஏற்பாட்டு சபை பிறந்த போது அது ஒரு சிறு கூட்டமா இருந்தது. கிட்டத்தட்ட 600 கோடி ஜனக்கூட்டம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற கூட்டத்திலே 120 பேர் அங்கத்தினால் கொண்ட சபை சிறியதுதான். அது கடுகு விதை போல பார்வைக்கு சிறிய விதைதான். புதிய ஏற்பாட்டு சபையில் துவக்கும் சிறு கூட்டம் தான். ஆனால் இந்த சிறு கூட்டம் பெருங்கூட்டமாய் பெருகும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். இந்த சிறு கூட்டம் பெருங்கூட்டமாய் பெருகும் என்று சொல்லி கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கு. இன்னும் ஏசாயா 41 அதிகாரம் 14 வாசிக்கும் பொழுது, யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அப்போ இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, இஸ்ரவேல் என்ற சிறு கூட்டமே, நீ பயப்படாத, உனக்கு யார் துணையா இருக்கிறார்? கர்த்தர் துணையா இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ இவ்விதமாய் சிறு கூட்டமாக இந்த கடுகு விதை விதைக்கப்பட்டது. கடுகு விதையானது நமது வீட்டு பின்னால் தோட்டத்தில் விதைக்கப்பட வேண்டிய ஒரு விதை, அதாவது கார்டன் ஹர்ப் என்று சொல்லி சொல்லுகிற ஒரு விதை. கடுகு செடியின் இயற்கை தன்மை என்னவென்றால், அது 9 அடி உயரமுள்ள ஒரு செடியாக மட்டும்தான் செய்ய முடியுமா? வளரும். கடுகு செடி என்பது அது 9 அடி செடி மாத்திரம்தான் ஹைட்டாக தான் வளர முடியும். ஆனால் ஆண்டவர் கூறுகிற உண்மையில் கடுகு விதையானது அது மரமாக வளருகின்றது. கடுகு விதையானது செடியானது அது உண்மையிலே ஒரு மரமாக வேதம் சொல்லுகிறது. அப்ப முதல் காரியம் கடுகு விதை. இரண்டாவது காரியம் தன்னிலம். கடுகு விதையானது விதைக்கப்பட்ட இடம் நமது வீட்டுக்கு பின்னால் உள்ள தோட்டம் அல்ல, அது தூரமாக உள்ள இடத்தில் விதைக்கப்பட்டுள்ளது. அது அந்நியருடைய நிலம் அல்ல, அது தன்னிலம் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. தன்னிலம் என்பது தேவனுடைய சபையை குறிக்கிறது. அப்ப தன்னிலம் என்றால் என்ன? அது தேவனுடைய சபையை குறிக்கிறது. மத்தேயு 13:24 சொல்லுகிறது, பரலோக ராஜ்யம் தன்னிடத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அது நல்ல விதையை விதைத்த அது மனுஷனுக்கு அது ஒப்பாய் இருக்கிறது என்று சொல்லி மத்தேயு 24 சொல்லுகிறது. அப்போ கர்த்தருடைய சபை தான் தேவனுடைய நிலம். கர்த்தருடைய சபை தான் என்னது? தேவனுடைய நிலம். இந்த சபையில் விதைக்கப்பட்ட சுவிசேஷ விதையானது வளரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ கர்த்தருடைய சபைதான் தேவனுடைய நிலம். அதுதான் கடுகு விதை. அதுதான் சபையில் விதைக்கப்பட்ட சுவிசேஷ விதையானது. அது நிச்சயமாகவே வளரும். அதனாலதான் நீ ஒவ்வொரு நாட்டுக்கிழமையும் ஆண்டுடைய சபையில நாம் கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் விதையை நாம் விதைத்துக் கொண்டிருக்கிறோம். அது நிச்சயமாகவே ஒரு நாள் அது வளரும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. மூன்றாவது, அது வளரும் போது, முதலாவது கடுகு விதை, இரண்டாவது தன்னிலம், மூன்றாவது அது வளரும் போது. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய சபையானது கிபி 33ஆம் ஆண்டு பெந்தகோஸ்து நாள் அன்று பிறந்தது. அதன் ஆரம்பம் 120 விசுவாசிகள் தான். ஆனால் முதல் நாள் சுவிசேஷ பிரசங்கத்தை கிட்டத்தட்ட 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். இரண்டாம் சுவிசேஷத்தில் பிரசங்கத்தில் கிட்டத்தட்ட 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அடுத்த சில நாட்கள் திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசிகளின் கர்த்தருடைய சபையில் சேர்க்கப்பட்டார்கள் என்று சொல்லி வேத நாட்களில் ஆதிகால சபைகளிலே நாம் பார்க்கும்போது இப்படியாக சொல்லப்படுகிறது. அப்போ சபை ஆரம்பித்த சில மாதங்களிலேயே சீசருடைய தொகை எருசலேமில் பெருகினது என்று சொல்லி அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இவ்விதமாய் தேவனுடைய சபையானது மிக வேகமாக நாட்களில் வளர்ந்தது. அதாவது கடுகு விதையானது செடியாக வளர்வது மாத்திரமல்ல, அது மரமாக வளர ஆரம்பித்தது. அப்போ நான்காவது காரியம், சபை சகல பூண்டுகளிலும் பெரிதானது. முதலாவது கடுகு விதை, இரண்டாவது தன்னிலும், மூன்றாவது வளரும் போது, நான்காவது சகல பூண்டுகளிலும் பெரிதானது. அப்போ கடுகு விதை வளர்ந்து என்ற வார்த்தை விலகிக் கொள்வதற்கு நம் கருத்துடன் செய்தியை தியானிப்போம் என்றால், புதிய ஏற்பாட்டில் சபை தரத்தில் வளர்ந்து விட்டது என்று நினைக்க வேண்டாம். சபை வளரவில்லை, ஆனால் கிறிஸ்துவும் வளர்ந்து விட்டது. சபை வளரல, கிறிஸ்துவும் வளர்ந்து விட்டது. இதை சபையின் விரிவாக்கம் என்று கூறிவிட முடியாது. ஆனால் கிறிஸ்துவ மார்க்கம் உலகாவிய பெரிய மரமாக வளர்ந்து விட்டது. எக்ஸ்பென்ஷன் ஆஃப் கிறிஸ்டியனிசம், தி எக்ஸ்பென்ஷன் ஆஃப் தி சர்ச். சபை வளர்ந்து விட்டது. கிறிஸ்துவம் அதிகமாய்
விருத்தியையும் வளர்ச்சியை நமக்கு போதிக்கின்றது. கிறிஸ்துவ மார்க்கம் இன்னைக்கு உலக அளவிலே மிகவும் பரவலாக இருக்கிறது. இதை கடுகு விதையின் வளர்ச்சியை குறித்து நமக்கு போதிக்கின்றது. ஐந்தாவது காரியம், ஆகாயத்து பறவைகள் வந்தடையத்தக்க மரமாகும். ஆகாயத்து பறவைகள் வந்தடையத்தக்க மரமாகும். இதை நாம் கொஞ்சம் ஆழமாக நாம் தியானிப்போம் என்றால், ஆதி பெந்தெகோஸ்தே சபை ஆவிக்குள் ஆரம்பமாகி ஆவிலே வளர்ந்து வரும்போது சபைக்குள் துன்பம் நேரிட்டது. ஆதிகால பெந்தெகோஸ்தே சபை, ஆதிகால சபைகள் வளர்ந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்து வரும் பொழுது சபைக்குள்ள துன்பம் நேரிட்டது. சபைக்கு நேரிட்ட துன்பம் தொடர்ந்து 300 வருடங்களுக்கு புதிய ஏற்பாட்டு சபையை வேதனைப்படுத்தியது. கிறிஸ்துவின் ஊழியத்தில் பல இரத்த சாட்சியாக மரித்தார்கள். ஆனால் பரிசுத்த ஆவியினுடைய எழுப்புதல் புதிய ஏற்பாட்டு சபையில் அதிகமாய் காணப்பட்டது. அப்போஸ்தலர் கால எழுப்புதலில் 2 வித நிறைவுகள் சபைக்குள் ஒரே நேரத்தில் காணப்பட்டது. என்ன சொல்லி பார்க்கும்போது, பரிசுத்த ஆவி நிறைவும் சாத்தானின் நிறைவும். அப்போஸ்தலர் காலகட்டத்தில் பார்க்கும்போது 2 காரியம் சபைக்குள் அதிகமா இருந்துச்சு. ஒன்னு பரிசுத்த ஆவியுடைய நிறைவும் சாத்தானுடைய மிகப்பெரிய நிறைவும் சபைக்குள்ள காணப்பட்டது. இந்த அனுபவம் அன்று மட்டுமல்ல, இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. எப்படி சொல்லி பார்க்கும்போது, ஒரு பக்கம் பரிசுத்த ஆவியான சபை நிரம்பிக் கொண்டிருக்கிறது, அதற்கு போட்டியாக சாத்தான் தன்னுடைய நிறைவை சபைக்குள் கொண்டு வருகின்றான். இன்னைக்கு சபை வளரும் போது, சபை மக்கள் அதிகமாக இருக்கும் பொழுது சபைக்குள் 2 காரியம் வருது. என்னது? பரிசுத்த ஆவியானவரும் ஆளுகை செய்கிறார், அதே நேரத்தில் பிசாசானவன் சாத்தானும் சபைக்குள்ள பிரச்சனைகளை கொண்டு வருகின்றான். இன்னைக்கு பலவிதமான பிரச்சனைகளை பிசாசானவனும் சபைக்குள்ளே கொண்டு வருகிறான். ஆகாயத்து பறவைகள் மத்தேயு 13:19 சொல்லுகிறது. ஆகாயத்து பறவைகள் என்ற வார்த்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டுமானால் அதற்கு 2 வசனங்களை நாம் வாசிக்க வேண்டும். 2 வசனம். ஆகாயத்து பறவைகள் என்றால் 2 வசனம் வாசிக்க வேண்டும். முதலாவது மத்தேயு 13:19 சொல்லுகிறது. மத்தேயு 13:19 சொல்லுகிறது, ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டு உணராது இருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பற்றிக் கொள்ளுகிறான், அவனே வழியறிய விதைக்கப்பட்டவன். இன்னொரு வசனம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் பலத்த சத்தமிட்டு மகா பாபிலோன் விழுந்தது, அது பேய்களுடைய குடியிருப்பும் சகலவித அசுத்த ஆவிகளுடைய கால் வீடும் அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகலவித பறவைகளுடைய கூடுமாயிற்று. நல்ல யோசிப்பா, ஏற்கனவே சொன்னல, இன்னைக்கு வீட்டுக்குள்ள ஜபம் இல்லைன்னா யார் வந்து பறவைகள் வந்து கூடும் அமையும். அப்ப வேதம் சொல்லி 2 வசனத்தின்படி தேவனுடைய சபைக்குள் பொல்லாங்கனாகிய பிசாசு மக்கள் உள்ளே நுழைந்து விட்டார்கள். அவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கும் அளவுக்கு சபையானது வளர்ந்து பல கிளைகளை விட்டு நிழல் கொடுக்கும் மரமாயிற்று. அப்போ கிறிஸ்துவின் சபையானது சிறு கூட்டமாய் இருந்த போது பரிசுத்தமாய் இருந்தது. ஆனா பெருக்கூட்டமாய் பெருகிற போது சாத்தானுடைய மக்கள் சபைக்குள் நுழைக்க சுகமாக சொகுசுமாக நிரந்தரமாக தங்குகிற ஸ்தானமாய் அது மாறிவிட்டது. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இன்னைக்கு சபை சின்னதா இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் சபைக்குள்ள வாசம் செய்கிறார். சபை சின்னதா இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இடைப்படுகின்றார். ஆனா சபை பெருசாகும் போது, மக்கள் அதிகமா இருக்கும்போது சபைக்குள்ள குழப்பங்களும் சபைக்குள்ள பிரிவினர்களும் சபைக்குள்ள பிரச்சனைகளும் பிசாசானவன் கொண்டு வருகின்றார். இன்னைக்கு அநேக சபைகளை பார்க்கும்போது இன்னைக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ பறவை போல, அதாவது கழுகுகளை போல, அதாவது வான பறவைகளை போல பிசாசானவன் சபைக்குள்ளே வந்து உட்கார்கிறார். சகல பொண்டுகளிலும் பெரிதாயிற்று. அப்போ கடுகு ஒரு பக்கம் இருந்தாலும் அதை வேதம் சொல்லுகிறது, அது பறவைகள் கூடுமாயிற்று. வானத்தில் எல்லா பறவைகளும் ஒன்னா வந்து சபைக்குள்ள உட்கார்ந்து எப்படி இருக்கும்? அப்போ அப்படி இருக்கும் போது இன்னைக்கு பறவை அப்படிப்பட்ட காரியம் வேதத்தில் பார்க்கும்போது சில மனிதர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு அதிகமாக நாம் தெரிந்த பகுதி அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆதி காலத்திலே சபை நன்றாக வளர்ந்து வந்தது, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிறைந்திருந்தது. ஆனால் பரிசுத்த ஆவி எழுப்புதல் எருசலேமிலே வல்லமையாய் ஊற்றப்பட்டு ஆவிக்குரிய பிரகாரம் சமுதாய மாற்றங்களை புதிய ஏற்பாட்டு சபை உண்டாகி கொண்டிருக்கிற போது எவரும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து ஆகாயத்து பறவைகள் வந்தன. அதாவது பொல்லாங்கனாகிய பிசாசு புத்திரன் சபைக்குள்ளே எழுப்பினான். ஆகாயத்து பறவைனா என்னன்னா, பொல்லாத பிசாசு சபைக்குள்ளே இறங்கினான். அவர்கள் தான் அனனியா சப்பீரா. அவர்களுக்கு அனனியா
உன் இருதயத்தில் நிரப்பினது என்ன? இங்கே அவன் நிலத்தில் ஒரு பங்கை ஆவிக்குரிய நோக்கத்தோடு தங்கள் ஆஸ்திகளை விற்று கர்த்தருடைய ஊழியத்துக்கு கொடுக்க போன அவருடைய உள்ளத்தை பிசாசு தன்னுடைய உறைவிடமாக மாற்றிக்கொண்டான். இன்றும் சபையானது எண்ணிக்கையில் வளரும் போது எளிதாக பிசாசின் புத்திரர்கள் சபைக்குள் நுழைந்து விடுவார்கள். இதைத்தான் நம் ஆண்டவர் எச்சரிக்கிறார். எனவே நாம் எப்பொழுதுமே காணிக்கை விஷயத்தில் சாத்தானுக்கு இடம் கொடுப்பவர்கள் கர்த்தருடைய வருகையில் போக முடியாது. காணிக்கை விஷயத்துல சாத்தானுக்கு இடம் கொடுக்கிற விசுவாசிகள் கர்த்தருடைய வருகையில போக முடியாது. காணிக்கை தசமாக ஆகியவற்றை கர்த்தருக்கு முன்பாக உண்மையோடும் உத்தமத்தோடும் செயல்படுகிறவர்கள் மட்டுமே கர்த்தருடைய வருகையிலே எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். அதனாலதான் நீங்க பல நேரங்களில் சபையில காணிக்கைகளை குறித்து நீங்க அதிகமாய் போதிக்கிறது நாம் பார்க்கின்றோம். இன்னைக்கு நம்முடைய காணிக்கைகளை நாம் எப்படி பார்த்து கொண்டிருக்கிறோம்? காணிக்கை கொடுத்ததுனாலதான் நீ சடுதியில வாழ்க்கை மாறி போனது. இன்னைக்கு கழுகு ஆகாயத்து பறவைகள் போல பிசாசானவன் சபைக்குள்ள வந்து உட்கார ஆரம்பித்தான். எல்லாம் யோசித்து பாருங்க. ஆதி கால சபை என்பது கிட்டத்தட்ட 10,000 பேரு 10 லட்சம் பேர் உட்கார்கள். அவ்வளவு பெரிய சபை. அந்த சபையில் அனனியா சப்டாலை போல ஒரு மனிதர்கள் இருந்தாங்க என்று சொன்னா அங்க பிசாசானவன் வந்து உட்கார ஆரம்பித்து விட்டான். பிசாசானவன் வந்து ஆளுகை செய்ய ஆரம்பித்து விட்டான். எனவே காணிக்கை விஷயத்துல நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எச்சரிக்கின்றார். இரண்டாவது காரியம், முதலாவது அனனியா சப்டா அங்கே பார்க்கும்போது பிசாசானவன் உட்கார ஆரம்பித்தான். இரண்டாவது மாய வித்தைக்காரன் சீமோன் எருசலேமில் எழுப்புதல் வளர்ந்தது, பெருகியது. தன் அன்னடை மாநிலமான சமாரியாவுக்குள் கடந்து சென்றது. பிலிப்பின் ஊழியத்தின் மூலம் திரளான மக்கள் ரட்சிக்கப்பட்டு சபையில் சேர்க்கப்பட்டார்கள். ஆனா வேதம் சொல்கிறது, அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்கிறது, தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கும் ஏற்றவழி குறித்து பிலிப்பு பிரசங்கத்தை அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்தானம் பெற்றார்கள். இது என்ன அர்த்தம் சொல்லி பார்க்கும்போது, இவ்விதமான எழுப்புதல் சமாரியா உள்ள புதிய ஏற்பாட்டு சபையில் நடந்து கொண்டிருக்கும் போது பொல்லாதனுடைய புத்திர சபைக்குள் நுழைந்தான். மனம் திரும்பினேன் என்று முழுகி ஞானஸ்தானம் எடுத்தேன் என்று அறிக்கையிட்ட மனம் திரும்பிய மந்திரவாதி சீமோனுக்குள் சாத்தான் புகுந்து விட்டான். இன்னைக்கு ஞானஸ்தானம் எடுக்கின்றோம், சபையிலே அங்கத்தினராக மாறுகின்றோம், எல்லாவற்றையும் செய்கின்றோம். ஆனா எனக்குள்ள சில பிசாசானவன் புகுந்து விட்டான் என்றால் அங்கு மிகப்பெரிய குழப்பங்கள் வர ஆரம்பிக்கின்றது. வேதம் சொல்கிறது, நீ கசப்பான பிசிலும் பாவ கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதாக காண்கிறேன் என்றான். இவ்விதமாக எழுப்புதல் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருந்த போது பொல்லாதனான பிசாசு சபையின் நடுவிலே அடைக்கலம் தேடி வந்து அவன் புகுந்து விடுகின்றான். அப்போ இருதயை பரிசுத்தப்படுத்துகிறவனே கிறிஸ்துவின் வருகையில் பிரவேசிப்பான். எந்த மனிதனுடைய இருதயம் சுத்தமா இருக்கிறதோ, எந்த மனிதனுடைய இருதயம் பரிசுத்தமாய் காணப்படுகிறதோ அவன் மாத்திரமே கிறிஸ்துவனுடைய வருகையிலே அவன் பிரவேசிக்க முடியும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அப்போ அவன் மறுரூபமாக்கப்படாதவர்கள் கிறிஸ்துவின் வருகையில் கைவிடப்படுவார்கள். எந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே மறுரூபம் இல்லையோ, எந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே மனம் திரும்புதல் இல்லையோ, அவன் கிறிஸ்துவனுடைய வருகையிலே அவன் கைவிடப்படுகிற கிறிஸ்துவனாய் மாறுகின்றான். அப்போ இன்னைக்கு நாம் எப்படிப்பட்ட கிறிஸ்துவனை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? மூன்றாவது நாம் பார்க்கும்போது இமெனையும் பிலாத்தும் என்கின்ற ஒரு மனிதன் அவன் வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது பவுல் அப்போஸ்தலன் மூலம் அந்த எருசலேம் முதல் இத்தாலி தேசம் வரைக்கும் எழுப்புதல் உண்டாயிற்று. நூற்றுக்கணக்கான சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டன. அவ்விதம் எழுப்புதல் புதிய ஏற்பாட்டு சபை வளர்ந்து கொண்டிருந்த போது பவுலோடு உடல் ஊழியர்களாக இருந்த இருவர், அதாவது 2 பேரு பவுலோடு உடல் ஊழியராக இருந்தாங்க. பொல்லாதனுடைய புத்திரராய் அவங்க மாறி போனாங்க, பிசாசின் பிள்ளைகளாய் மாறி போனாங்க. பவுல் அப்போஸ்தலன் ஆரோக்கியமான உபதேசத்தை கற்றுக் கொடுப்பதில் திறமையான ஒரு ஊழியக்காரனாய் காணப்பட்டார். ஆனால் அவரோடு இருந்த 2 ஊழியக்காரர்கள் இடரலான உபதேசத்தை போதிக்கிறவர்களாக மாறி போனார்கள். அவங்க யாருக்கு சொல்லி பார்க்கும்போது 2 தீமோத்தேயு 2:6 சொல்லுகிறது, சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகிடு, அவைகளால் அவர்கள் அதிக அவபக்தியுள்ளவர்களாக ஆவார்கள். அவருடைய வார்த்தை அரிப்பிலை போல படரும். ஈமெனையும் பிலேத்தும் அப்படிப்பட்டவர்கள். பாருங்க, ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார், சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு நான் என்ன செய்யணுமா? விலகி இருக்கணும். இன்னைக்கு பல நேரங்கள்ல இன்னைக்கு எப்படிப்பட்ட வார்த்தைகளுக்கு நாம் இடம் கொடுக்கின்றோம்? ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார், இன்னைக்கு வீண் பேச்சுகளுக்கு நான் விலகி இருக்கணும். இன்னைக்கு பல நேரங்கள்ல இன்னைக்கு நாம் ஒரு இடத்துல நின்று பேசினாலே அது தப்பா போயிருது.
நீ பல இடத்துல ஒருத்தர் நம்ம சாதாரணமா ரோட்ல பார்த்திருப்போம், ஓகே பாஸ்டர் அவரோட பேசிட்டாங்க, சபை விசுவாசி அவரோட பேசிட்டாங்க என்று சொல்லி இன்னைக்கு உலகம் ஒரு தவறான காரியத்தை சொல்லுகிற உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், வீண் பேச்சுகளுக்கு நான் விலகி இருக்க வேண்டும், அவைகள் அதிக அவபக்தி ஆக்குவார்கள். அப்படிப்பட்டவர்கள் நம்ம அவபக்தி உள்ள ஒரு மனிதனாய் அதை மாற்றும் என்று சொல்லி நாம் பார்க்கணும். அப்போ எனவே ஆரோக்கியமான உபதேசத்தை பேசுகிறவர்களே கிறிஸ்துவின் வருகையிலே காணப்படுவார்கள். அப்போ எப்படிப்பட்ட பேச்சு நாம் பேசணும்? ஆரோக்கியமான வார்த்தைகளை நீங்கள் நானும் பேச வேண்டும். உபதேசங்களை குழப்பி ஆத்துமாக்களை இடர பண்ணுகிறவர்கள் கிறிஸ்துவின் வருகையில் கைவிடப்படுவார்கள். அப்போ உபதேசங்களை இன்னைக்கு தவறாய் பேசுகிறவர்கள் இன்னைக்கு கிறிஸ்துவின் வருகையில் எப்படிப்பட்டவர்களா இருப்பாங்க? கைவிடப்பட்டவர்களாய் இருப்பார்கள். அப்போ மூன்றாவது இமேனியும் பிளாட்டை குறித்து பார்த்தோம். நான்காவது கான்ஸ்டன்டைன் என்கின்ற ஒரு மனிதன், அதாவது புதிய ஏற்பாட்டு சபையின் சரித்திரத்தில் கிபி 324 சபையும் நாட்டையும் ரோம பேரரசின் கான்ஸ்டன்டைன் ஒருங்கிணைந்த போது பல்லாயிரக்கணக்கான மக்கள் கிறிஸ்துவத்தில் இணைந்தார்கள். கான்ஸ்டன்டைன் என்று சொல்கின்ற கிறிஸ்துவுக்கு பின் 324 ஆண்டுல ஒரு கூட்டமைப்பு அமைஞ்சது ரோம ஆட்சியில. அப்போ யாரெல்லாம் கிறிஸ்துவத்தை இணைந்து சொல்லணும்னு எல்லா மக்களும் கூடி வந்தாங்க, கிறிஸ்துவத்தை இணைந்தார்கள். அதாவது மனம் திரும்பாமலே இயேசுவை தேவன் என்று தூய விசுவாசத்தை பெற்றுக் கொள்ளாமல் அரசன் தருகின்ற சலுகைக்காக இயேசு கிறிஸ்துவை நாட்களை ஏற்றுக்கொண்டார்கள். பல லட்சம் பேர் நுழைந்தார்கள். மிக வேகமாக முழு உலகத்திலும் கிறிஸ்துவ மார்க்கம் பரவி ஆகாயத்து பறவைகள் வந்தடையத்தக்க மரமாயிற்று. அப்போதான் சொல்றாங்க, மரியாள் வணக்கம், சிலை வணக்கம், தேவ தூதர்கள் வணக்கம் என்று சொல்லி உலகம் எல்லாமே இன்னைக்கு சிலை வழிபாட்டுக்குள்ளாக இன்னைக்கு கடந்து சென்றது. அப்போ சிலுவையை கழுத்தில் அதை போட்டுக் கொள்வது, ஜபமாலை என்று சொல்லி கழுத்தில் போட்டுக் கொள்வது, அஞ்ஞான மார்க்கங்களின் சடங்காச்சாரங்களை சபைக்குள்ளே கொண்டு வந்தார்கள் அந்நாட்களை பார்க்கும்போது. அப்போ இப்படிப்பட்டவர்கள், அப்போ வேதம் சொல்கிறது இன்னைக்கு என்ன செய்யணுமா? விக்கிர ஆராதனைகளுக்கு விலகி ஓடி பாரம்பரியங்களை விட்டு விலகி ஆவிக்குரிய சபையில் ஆராதிக்க நாம் கடந்து செல்ல வேண்டும். விக்கிர ஆராதனைக்கு விலகி பாரம்பரியங்களை விட்டு விலகி ஆவிக்குரிய சபைக்குள்ளே நான் ஆராதிக்க நான் கடந்து செல்ல வேண்டும். கடைசியாக ஐந்தாவது காரியம், பீலியாம் தீர்க்கதரிசி. புதிய ஏற்பாட்டு சபையானது எழுப்புதலுடன் வளர்ந்து கொண்டிருக்கும் போது கான்ஸ்டன்டைன் மன்னன் காலத்தில் பெர்கமோ சபையை பிலியாமின் போதகரும் நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகரும் சபைக்குள் நுழைந்தார்கள். இந்த இரண்டு மார்க்கங்களும் சபைக்குள் நுழைந்து என்னாச்சா, பொல்லாங்கலான காரியங்களை அவர்கள் நடைபெற்றார்கள் சொல்லி பார்க்கின்றோம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, தாவீது ராஜா ரகசியமாக உபச்சார பாவத்தை விழுந்த போது அவருடைய பாவத்தை கண்டித்துக் கொள்ள நாத்தான் தீர்க்கதரிசி துணிச்சலாய் இருந்தார்கள். அந்த நாத்தான் தீர்க்கதரிசி மூலம் பழைய ஏற்பாட்டு சபை பரிசுத்தமாய் அடைந்தது. இன்னைக்கு நாம் ஒரு காரியத்தை மிகவும் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். என்ன காரியம் சொன்னா, இந்த பரிசுத்த தீர்க்கதரிசிகளை விட பரவச தீர்க்கதரிசிகளே ஏராளமாய் உலாவுகின்றார்கள். அன்று சாமுவேல் தீர்க்கதரிசி பெத்லகேம் பட்டணத்தோடு வந்தபோது ஊரார் அனைவரும் நடுங்கிக் கொண்டு அவரை எதிர்கொண்டு அழைத்து வந்தார்கள். இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லி பார்க்கும்போது, ஒரு காலத்துல பரிசுத்தமான தீர்க்கதரிசி இருந்தாங்க, ஆனா இந்த கடைசி நாட்களில் அதிகமான கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்ப ஆரம்பித்தார்கள். நான் சிவப்பு துணியை பார்த்தேன், நான் மஞ்சள் துணியை பார்த்தேன், நான் அதை பார்த்தேன், இதை பார்த்தேன்னு சொல்லி இன்னைக்கு உலகமே இன்னைக்கு தவறான உபதேசத்துக்குள்ளாக செல்லுகின்ற இன்னைக்கு தவறான தீர்க்கதரிசிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப ஆண்டவர் சொல்கிறார், இப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள் இன்று எங்கே? அந்த பரிதாபம் இன்றுள்ள தீர்க்கதரிசிகள் ஊழியத்தை பார்க்கும்போது பரியாசத்துக்கும் ஏதுவாக இருக்கிறார்கள். எனவே தீர்க்கதரிசனம் என்ற பெயரில் பொல்லாங்களுடைய புத்திர சபைக்குள் நுழைய அனுமதி இல்லை. அப்படிப்பட்டவர்களுக்கு நமது சபை அடைக்கலம் இல்லை. எனவே கள்ள தீர்க்கதரிசி நம்பி போகிறவர்கள் கர்த்தரின் வருகையில் கைவிடப்படுவார்கள். வேத வசன சத்தியத்தோடு முழு இதயத்தோடு கற்றுக்கொள்பவர்கள் கிறிஸ்துவின் வருகையில் பங்கடைவார்கள். அப்போ கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட காரியத்துக்குள், அதாவது ஆவியானவரின் சத்தத்தை கேட்டு வேதத்தின் ஆரோக்கியமான உபதேசத்தை இடம் கொடுப்பவர்கள் கிறிஸ்துவின் வருகைக்கு பங்கடைவார்கள். அப்போ
அப்போ கடுகு விதையை போல என்னுடைய சபை சின்னதா இருந்தாலும் அது பரிசுத்தாவியால இடைபட வேண்டும். இன்னைக்கு சபை பெருசா இருக்கும்போது பிசாசானவன் அங்கே வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். இன்னைக்கு அந்த சிறு சபையா இருக்கிறோம். இன்னைக்கு யாரும் என்னுடைய சத்தத்தை ஆரோக்கியமான உபதேசத்துக்கு என்னுடைய இருதயம் இடம் கொடுக்க வேண்டும். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளை பொல்லாத புத்திற்கு இடம் கொடுக்காத சத்தியத்தை கை கொண்டு வருகின்ற நீதியுள்ள ஜாதியாக புதிய எருசலேமுக்கு பிரவேசிக்க இன்னைக்கு பரிசுத்தமாய் இருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். இவ்விதமாய் கர்த்தருடைய சபைக்குள் நுழையும் ஆகாயத்து பறவைகளாகிய பொல்லாதனுடைய புத்திர இனம் கண்டுபிடித்து அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்களும் நானும் விலகி ஜீவிக்க வேண்டும். இன்னைக்கு பொல்லாதான பிசாசு இன்னைக்கு எப்படிப்பட்டவன் சொல்லி அழிந்து கொண்டு இன்னைக்கு கிறிஸ்துக்குள்ளாக நீங்கள் நானும் ஜீவிக்க வேண்டும். அப்போ புதிய ஏற்பாட்டு சபைக்குள் நுழைய துடிக்கும் இந்த அனனியா சபிரா, மாய வித்தக்காரர் சீமோன் இவனே, பிலாத்து, கான்ஸ்டன்டைன், பிலேயாம் தீர்க்கதரிசி, நிக்கோலாய் மதஸ்தர் ஆகியோரை விரட்டி அடிப்போமாகும். இவ்விதமாக ஆகாயத்து பறவைகளாகிய பொல்லாதனுடைய புத்திரரை விரட்டி அடிக்க தங்களை பரிசுத்தமாய் பார்த்துக் கொள்வர்களே கிறிஸ்துவின் ரகசிய வருகையில் பங்கடைவார்கள். இதுதான் கடுகு விதையின் ஊமையின் சத்தியமாய் காணப்படுகிறது. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இதனால கேட்ட வார்த்தையின்படி இப்படியாய் நம்முடைய வாழ்க்கையை ஆவிக்குரிய வாழ்க்கையில் தடுக்கின்ற இப்படிப்பட்ட காரியங்களை எடுத்து போட்டு விட்டு கடுகு விதையின் சத்தியங்களை என்னுடைய வாழ்க்கையை அறிந்து கொண்டு அதன்படி நடக்கும் போது ஆண்டவர் அந்த பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பதற்கு எந்த தடையும் இன்றி ஆண்டவருடைய குடும்பத்தை நடத்த அவர்களாக இருக்கிறார். வார்த்தைகளை நமக்கென்று ஆசீர்வாதமாய் மாற்றுவாராக. ஆமென்.